எமோஷ்னல் ஹீலிங் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பெயின் வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் எமோஷ்னல் ஹீலிங். அந்த பெயின் வந்து ஏதாவது ஒரு பெயின்ஃபுல் எமோஷனை சுற்றி இருக்கலாம். இட் கேன் பி கில்ட், ஷேம், ஃபியர், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இல்லைன்னா சப்ரஸ்ட் ஆங்கர், இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பெயின்ஃபுல் ஃபியர் வருது அப்படின்னா அந்த ஃபியரை சப்ரஸ் பண்ணிடுவோம். ஐயோ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயம் ஏன் வருது, எதனால் வருது, அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது, அதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேவா? அப்படி தான் நம்ம ஹீல் பண்ண முடியும். பட் எப்போவுமே வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என் பொண்ணை வந்து டியூஷனுக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவள் தனியாக போகிறா அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு பயம் வரும். ஐயோ அவள் தனியாக போகிறாளே, ஏதாவது ஆயிருமோ, யாராவது வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, அவங்க கரெக்டான லொக்கேஷனுக்கு போயிடுவாளா. ஸோ என்ன ஆகும்னா பிரெயின் வந்து எது தப்பாயிருமோ, இது தப்பாயிருமோ, அது தப்பாயிருமோன்னு யோசிக்க நமக்கு நிறைய பாடியில் ஃபியர் தான் வரும். ஸோ அப்படி ஃபியர் வரும்போது நம்ம அதை கான்ஷியஸாக தான் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி நம்ம ஃபியர்லேருந்து ட்ரஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே, அவள் சேஃபாக போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவள் சேஃபாக தான் போவாங்கிற அந்த ஒரு ஃபெய்த்து கொண்டு வரணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸில் வந்து நம்ம தனியாக போகும்போது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த பயம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து சேஃபாக போகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஓகே நம்ம கூட போய் விட்டுட்டு வரலாம், இல்லைன்னா யார் கூடயாவது சேஃபாக இருக்கிறவங்க கூட சேர்த்து போகலாம். அந்த மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போது நம்ம ஃபியர் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ரொம்ப கான்ஷியஸாக வந்து அந்த ஃபியர் கூடுதா குறையுதா இந்த மாதிரி ஒரு மாதிரி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கான்ஷியஸ் அவேர்னஸ். ஸோ இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கும் போது தான் அந்த ஃபியர் இருக்குது, அந்த ஃபியரை எப்படி ரிலீஸ் பண்ணுறது. அப்போ அந்த ஃபியரை ரிலீஸ் பண்ண வந்து நமக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபியரில் தான் வயராக இருப்போம். ஸோ ஃபியர் ஈஸியாக வந்துடும். ட்ரஸ்ட் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபெய்த்து, ட்ரஸ்ட்டு வந்து நம்ம கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்பிக்கை, இல்லைன்னா யூனிவர்ஸ், ஏதோ ஒரு சோர்ஸில் வந்து நம்மளோட பெரிய ஒரு சோர்ஸ் இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து வி ஆர் லவ்ட், வி ஆர் ப்ரொடெக்டட், வி ஆர் கைடட். இந்த மாதிரி நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் ஒரு பாத்து மாதிரி தான். உங்கள் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.